அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் தான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸ்மூதியும், ஃப்ரூட் சாலடும் தான் இருக்க போது. ஸ்மூதிக்கு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஊற வச்சுட்டு, மறுநாள் காலையில அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இதுதான் ஸ்மூதி. இது வந்து குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, 3 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொய்யாப்பழம் ரெட் கலரா இருக்கு இல்லையா? அந்த கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழம். மாதுளம்பழம் வந்து 2 பழம் நான் தோல் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நாகப்பழம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பட் நான் அப்படி போட்டு சாப்பிடல. நீங்க வேணா அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. பர்சனலா ஹேர் க்ரோத்துக்கு இந்த மாரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு யோசிச்சு தான் நான் வந்து இது ட்ரை பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஹெவியா இருக்காது. இந்த மாரி ஃபுட் சாப்பிடும்போது ஸ்கின் க்ளோ ஆகும். ஹேர் க்ரோத் ஆகும். நெறைய பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க இந்த மாரி ஃபுட் மார்னிங் எடுக்கும்போது 1 ஆர் 2 மந்த்ஸ்ல நீங்க டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நெறைய தண்ணியும் குடிக்கணும். ரெஸ்ட்டும் எடுக்கணும். இந்த மாரி பல விஷயங்கள் செய்யும்போது ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். இது ப்ரிப்பேர் பண்ண 5 மினிட்ஸ் தான் ஆகுங்க. ரொம்ப டைமெல்லாம் ஆகாது. ஃப்ரூட் எடுத்தோமா, கழுவுனோமா, கட் பண்ணி சாப்பிட்டோமா, அவ்வளோதாங்க. சிம்பிளா வேலை முடிஞ்சிரும்ல. அழகா இருக்கிறது யாருக்கு தாங்க பிடிக்காது? நீங்க அழகா ஆகணும்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா? நன்றி.